ஹாய் ஆல், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதை நாயகி அம்மாள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட காலம் 1901 1960 வரைக்கும். ஓகேங்களா, டிசம்பர் 1 1901 பிறந்திருப்பாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா சென்னை திருவல்லிக்கேணியில். இவங்களோட பெற்றோர் வெங்கடாச்சாரியார் பட்டம்மாள். ஓகேங்களா, இவங்களுக்கு இரண்டாவது மகளாக இவங்க பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 5 வயசில். ஓகேங்களா, 5 வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசு இல்லைங்களா. அப்போவே மேரேஜ் பண்ணி வச்சதுனால இவங்களுக்கு கல்வி அப்படின்னா என்னன்னே தெரியல, கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. ஓகேங்களா, இருந்தாலுமே இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கதை சொல்கிறதுல நல்ல அறிவு இருந்திருக்கு. ஓகேங்களா, பயங்கர டேலண்ட்டாக இருந்திருக்காங்க. நிறைய கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 20 வயசு வரைக்கும் இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஓகேங்களா, எத்தனை வயசு வரைக்கும்? 20 வயசு வரைக்கும். ஆனால் இவங்க நல்ல கதை சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் இவங்களோட நண்பர்களின் உதவியோடு இந்திரா மோகனா அப்படிங்கிற நாடகத்தை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நண்பர்களோட உதவியோடு கோதை நாயகி அம்மாள் வெளியிட்ட அந்த நாடகத்தோட பேர் இந்திரா மோகனா. இதுக்கப்புறம் அதாவது இவங்களோட 20 வயசுக்கு அப்புறம் தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழை படித்து நிறைய கதைகள் நாடகங்கள்லாம் எழுதுகிறாங்க. ஓகேங்களா, இப்போ நிறைய கதைகள் நாடகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை இவங்க வெளியிடணும். இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1925 ஜெகன் மோகினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையவே வாங்கிட்டாங்க. எதுக்காக? இவங்க எழுதுகிற அந்த கதைகளை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டாங்க. இந்த ஜெகன்மோகினி பத்திரிகையை வாங்கினதுக்கு அப்புறமா இவங்களோட எழுத்துக்களால் அந்த பத்திரிகை முதல் இடத்துக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, முதல் இடத்துக்கு வந்திருக்கும். இந்த இதழ் 10,000க்கும் அதிகமாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு ஒரு சாதனையவே படைச்சிருக்கும். ஓகேங்களா, 1959 அக்டோபர் 5 வரைக்கும் இந்த இதழை தொடர்ந்து வெளியிட்டு அது நிறைய வீட்டில் இருக்க பெண்களை சென்றடையுது. ஓகேங்களா, வீட்டில் இருக்க பெண்களை சென்றடைஞ்சதுனால இவங்க பத்திரிகை மூலமாக 150க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்கள் உருவாகிறாங்க. ஓகேங்களா, நம்ம இந்த சுதந்திர போராட்ட பெண்களை படித்தோம்னாவே அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் காந்திய கொள்கைகளை பின்பற்றவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க கதர் அணிஞ்சிருப்பாங்க. யார்? கோதை நாயகி அம்மாள் கதராடை அணிந்தார். ஓகேங்களா, இவங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அந்த நாவல் பேர் வைதேகி. அந்த நாவல் எதை பற்றினதுன்னா விபச்சாரிகளின் வாழ்க்கையை பற்றியது. ஓகேங்களா, கோதை நாயகி அம்மாள் எழுதிய வைதேகிங்கிற நாவல் விபச்சாரிகளோட வாழ்க்கையை பற்றி. இவங்க எதுக்காக போராடி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா வெளிநாட்டு ஆடைகள் மது விற்பனைக்கு எதிராக போராடி இருப்பாங்க. இதனால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா, வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட இவங்க அங்கே சிறையில் இருந்தப்ப அங்கே இருந்த பெண் கைதிகளோட பரிதாபகரமான வாழ்க்கை நிலையை பார்க்குறாங்க. இதை பார்த்து இவங்க ஒரு நாவல் எழுதுறாங்க. அதுக்கு பேர் சோதனையின் கொடுமை. ஓகேங்களா, இது சொத்தனை இல்லை, சோதனையின் கொடுமை அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதியிருப்பாங்க. இவங்களோட வேற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியாக கொடி, நளினசேகரன். இவங்க எழுதின இந்த 2 நாவல்களையுமே அரசு வெளியிடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே இவங்க அஞ்சாமல் அந்த நாவல்களை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க ஒரு சங்கம் அமைக்கிறாங்க. அது பேர் மகாத்மா காந்தி சேவா சங்கம். இவங்க ஆரம்பித்த சங்கம் பேர் மகாத்மா காந்தி சேவா சங்கம். எப்போனா சுதந்திரத்துக்கு அப்புறமா. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா பெண்களோட மேம்பாட்டுக்காக, மதுவிலக்குக்காக, தீண்டாமை ஒழிப்பிற்காக, இதுக்காக போராடுறதுக்காக. ஓகேங்களா, பெண்களின் மேம்பாடு, மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க 35 வருஷம் இலக்கியத்துறையில் இருந்திருப்பாங்க. 20 வயசில் தான் தமிழ் படிக்கவே கற்றுட்டு இருந்திருப்பாங்க. 35 வருஷம் இலக்கியத்துறையில் இருந்ததுனால இவங்களுக்கான சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா நாவல் ராணி, கதா மோகினி. கோதை நாயகி அம்மாளுக்கான சிறப்பு பெயர்கள் என்னென்ன? நாவல் ராணி, கதா மோகினி. 35 வருடங்கள் இலக்கியத்துறையில் இருந்து சிறப்பு பெயர்கள் பெற்ற இவங்க பிப்ரவரி 20 1960 இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க காலம் 1901 1960 வரைக்கும். இதில் முக்கியமாக என்ன பார்த்துருப்போம்னா ஜெகன் மோகினிங்கிற பத்திரிகையை வாங்கியிருப்பாங்க. 150க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்கள் இவங்களால் உருவாகி இருப்பாங்க. வேலூர் சிறையில் இருந்தப்ப அங்கிருந்த கைதிகளை பார்த்து அவங்களோட பரிதாபகரமான வாழ்க்கை நிலையை பார்த்து சோதனையின் கொடுமை அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பாங்க. வைதேகிங்கிற நாவல் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த வைதேகிங்கிற நாவல் விபச்சாரிகளோட வாழ்க்கையை பற்றியது. 35 வருடங்கள் இலக்கியத்துறையில் இருந்ததுனால நாவல் ராணி, கதா மோகினின்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க தொடங்கின ஒரு சங்கம் என்னென்னா மகாத்மா காந்தி சேவா சங்கம். ஓகேங்களா, மகாத்மா காந்தி சேவா சங்கம். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.